வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் கீழ்கதுப்பூர் பகுதிக்கு கிரீன் பார்க் அவனியில் எங்களுடைய இல்லத்தில் செங்கரமிலான தேர் பொங்கல் திருவிழா இன்றைக்கி விமர்சையாக கொண்டாடி வருகின்றோம். இதோட அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பண்டைய காலத்தினுடைய நம்முடைய முன்னோர்கள் கோயில் திருவிழா என்றாலே இந்த தேர் திருவிழாங்கிறது ஒரு மிகப்பெரிய விமர்சையாக கொண்டாடப்படும். அப்படி கொண்டாடப்படும் போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய 18 பட்டி என்ற ஒரு கிராமங்கள், 18 பட்டியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாரும் அந்த தேர் பகுதியில் தேர் இருக்கக்கூடிய தேரடியில் இருந்து கடைகளை போட்டு இந்த தேர் செய்யறதுக்கு உண்டான பணிகளை செய்யறதுக்கு உண்டான பல பேர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்து பல கடைகளை உருவாக்கி அந்த இடத்துல வியாபாரத்தை விருத்தி பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் நம்ம தமிழர்களுடைய பண்பாடு நம்முடைய பெருமைகளை பறைசாற்றும் வகையிலும் நம்ம 4 ராஜ வீதிகளோ இல்லை தேர் வீதிகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த தேர் நம்ம சுற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பு பழைய காலத்துல வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தேர் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, ஊர்கோடி தேர் இழுத்தால் கோடி நன்மைகள் சொல்லுவாங்க. இன்னொன்று ஒன்று கூடி நம்ம தேர் இழுத்தா அந்த தேரை நம்மளால இழுத்து அந்த நகர்வலத்தை வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த தேர்னுடைய வடிவமைப்பு செங்கரம்னால செஞ்சு இன்னைக்கு பொங்கல் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த சிறப்பை இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய கீழ்கதிர்பூர் பகுதியில் இந்த பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 21 அடி உயரம் இந்த தேர் செய்யப்பட்டிருக்கிறது. 2 விமானங்கள் வைத்து அந்த கலசங்கள் வைத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பீடத்தோட நம்ம கீழே அகலம் பீடம் 10 அடி அகலம் கொண்டதும் சுமார் 5000 டன், அதாவது 5000 டன் இல்லை 5000 கிலோ 5 டன் எடை கொண்ட செங்கரம்னால செய்யப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி முதல்ல நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணோம், பணியை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இரவு, அதாவது விடியற் காலை 5 மணிக்கு நமக்கு இந்த பணி நிறைவடைந்தது. சுமார் 15 தொழிலாளர்கள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இரவு பகலாக பணி செய்து இன்னைக்கு இந்த முழுமையான ஒரு தேர் வடிவத்தை கொண்டு அதில் ஒரு கரும்பு பானை சின்னதாக வச்சு இன்னைக்கு நம்மளுடைய பொங்கல் விழாவை நம்ம பறைசாற்றக்கூடிய வகையில் இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மக்கள் நம்மளுடைய தமிழர்கள் திருநாளை கொண்டாட வகையிலும் இந்த பண்டைய காலத்தில் நம்முடைய நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்கள் நிலையில் அந்த தேரடியில் இருக்கக்கூடிய தேர்கள் பழுதடைந்தோ அது இயக்க முடியாமல் நிறைய கோயில்களில் தேர்கள் நகர்வலம் வராமல் இருக்கிறது. இதை நம்முடைய தமிழர்களுடைய கவனத்துக்காகவும் அரசாங்கத்தின் கவனத்துக்காக ஈர்ப்பதற்காக வேண்டி இந்த தேரை நாங்கள் இந்த பொங்கல் விழாக்காக செய்து இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடி கொண்டிருக்கோம். மீண்டும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.